ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். இருபத்தி 4 மணி நேரமும் கேமு. ரீகனே, கடைக்கு போயிட்டு வாடா. என்னம்மா? கடைக்கு போயிட்டு வாடா. மீதி எங்கடா? அதான் சர்வீஸ் சார்ஜுமா. சைக்கிள் மேலே ஏற்றவில்லையே. டேய், லாங்கு போ. அங்கதான். யாரு ப்ரோ? ப்ரோ, நான் இங்கே விளையாட வந்தேன். என் டீம் இன்னும் இங்கே வரல. நான் விளையாட சேர்ந்துக்கலாமா? டேய் ரோமியோ, ப்ரோ நம்ம கூட விளையாடணுமா? சேர்த்துக்கலாமா? டேய் பாலா, ரீகன் வந்துட்டானா? சரி, ரீகன் வரைக்கும் விளையாண்டுக்க. மச்சான், காஸ்ட்லியான ஷூனா போட்டுக்காண்டா. ஷூவே 2000 மேல இருக்கு போலே. என்னடா நீ வராங்க? மச்சான் சார்ரா, நீங்க வேற நிறைய விளையாண்டு முடிச்சாச்சு. மச்சான், பணக்காரன் போறடா, காஸ்ட்லியான ஷூலாம் வச்சிருக்கான்டா. கிக் பேக்லாம் வச்சிருந்தான்டா. நாளைக்கு அவன் வீட்டை கூப்பிட்டுருக்கான், நீ வரையில்ல. இல்லடா, நான் வரல, நீ போயிட்டான். சரி வாடா கணேஷ், நம்ம போவோம்.
சொல்கிறா. இல்லை ஏன்? சரி வரேன் வை. என்ன மச்சான் வரைய மாட்டேங்கிற என்ன? நீங்கள் அப்புறம் நான் கூப்பிட்டீங்க வரத்துக்கு. என்ன மேட்டர் சொல்லு. படத்துக்கு போகலாமா? படத்துக்குலாம் வேணாம்டா. நம்மள்ட்ட சைக்கிள் இருக்குல்ல, நம்ம அப்படியே போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஸ்பீக்கர் நான் போட்டுலான்ட்டு. உன்னை காசுலேருந்து தெரியும்டா. மித்திரன் வரான், மித்திரன் அப்பாவும் வராரு, அவங்க அப்பா காசு போட்டுருவாரு. நான் வரலடா. நாங்கள் காசு போட்டுக்கிறோம்டா. நான் வரல. காசு போடுறதுக்கு அதுதான். டேய் சொன்னா என்ன? இந்த மாதிரி பிச்சைக்காரனால தெரியுமா? டேய் சத்யா, நீங்க அடிச்சுக்கறடா. என்னடா ஆச்சு? ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஏய் என்னடா ப்ராப்ளம்? யாரா நீ? யாரா நீ யாரா முத? கஷ்டம் கட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் கூப்பிட்டு போயிட்டேன். இப்போ எனக்கு யாரும் கிடையாது. பேசுவடா. காசு கடி எச்ச மாதிரி போட்டாரு. எச்செல்லாம் பேசிட்டு இருக்காடா. ஏய் காசு கடையில் போயிட்டீங்க, உங்களை வேற என்னன்னு சொல்லணும்? எச்சம் தான் சொல்லணும். எப்பா சாமி கூப்பிட்டு தப்பலாம் பேரு வச்சுட்டு வரானா? அப்பா நீங்கள் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணான்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாத மாதிரி வேணும். டேய் நான் ரீகன் பேசுறேன்டா. சொல்றா இருக்கனே. சாரா நீ அப்படி பண்ணிடக்கூடாதா. விட்றா பார்த்துக்கலாம். கோவத்தில் தானே பண்ணியிருப்ப. டேய் ரீகனே, நான் ஹரி பேசுறேன்டா. சொல்றா. டேய் எனக்கு சாரா அன்னைக்கு தெரியாம. சரி விட்றா. எங்க இருக்க? வீட்லடா. டீ கடைக்கு வரியா? பசங்களா இருக்கும். லைஃப்பில் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாத விஷயத்த நம்ம கூட எல்லாம் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அர்த்தம். லைஃப்பில் அதுக்கு ஒன்றும் இல்லை, புரிஞ்சுங்க.